இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல முக்கிய நடப்பு நிகழ்வுகள், அப்புறம் நம்ம தமிழ்நாடு செய்திகள், தேசிய செய்திகள், சர்வதேச நிகழ்வுகள், அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல், கடைசியா சில அறிக்கைகள் மற்றும் மாநில செய்திகள்னு 6 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். சரி, வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். தேசிய அளவுல நடந்த சில முக்கியமான ஹைலைட்ஸோட ஆரம்பிக்கலாம். இப்போ நாம 3 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல ராஜஸ்தான்ல இருந்து ஒரு சூப்பரான நியூஸ். பமன்வாஸ் கங்கர் அப்படிங்கிற பஞ்சாயத்து அந்த மாநிலத்தோட முழுமையான இயற்கை வேளாண்மை பஞ்சாயத்தா அறிவிக்கப்பட்டிருக்கு. இது பரீட்சைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து நம்ம என்எல்சி இந்தியா லிமிடெட், அதாவது என்எல்சி ஐஎல்எல் அவங்களோட நிதி செயல்பாட்டுக்காக மதிப்புமிக்க SKOH தங்க விருதை ஜெயிச்சிருக்காங்க. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, என்எல்சி ஐஏஎல் நிலக்கரி அமைச்சகத்தின் கீழே இயங்குற ஒரு நவரத்ன அந்தஸ்து பெற்ற பொதுத்துறை நிறுவனம். மூணாவதா அருணாச்சல பிரதேசத்துல மேலா நீர்மின் நிலையத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இதோட மொத்த திறன் 1720 மெகாவாட். இந்தியாவுக்கு 2070க்குள்ள நிகர சுழிய உமிழ்வை இலக்கை அடைய இந்த திட்டம் ரொம்ப உதவும். இந்த மெகாவாட் அளவும் சரி, இலக்கு வருஷமும் சரி, ரெண்டுமே தேர்வுகள்ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா வாங்க நம்ம தமிழ்நாட்டுல நடந்த முக்கிய நிகழ்வுகளையும் செய்திகளையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பெருநகர சென்னை மாநகராட்சி, அதாவது GGC, ஒரு மிகப்பெரிய சாதனையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா தேங்கி கிடந்த 90 லட்சம் மெட்ரிக் டன் கழிவுகள்ல இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 50 லட்சம் மெட்ரிக் டன் கழிவுகளை அகற்றிட்டாங்க. மிச்சம் இருக்கிற கழிவுகளையும் பிப்ரவரி 2027க்குள்ள முழுசா அகற்றிடணும்னு இலக்கு வச்சிருக்காங்க. அப்போ இந்த கழிவுகளை எல்லாம் எப்படி பிரிக்கிறாங்க? அதுக்கு பயன்படுத்துற டெக்னாலஜி பேரு தான் பயோமைனிங் அல்லது நுண்ணுயிர் கழிவு பிரிப்பு. அதாவது பாக்டீரியா, பூஞ்சை மாதிரி நுண்ணுயிர்களை பயன்படுத்தி குப்பைகள்ல இருந்து உலோகம் மாதிரியான பொருட்களை பிரித்தெடுக்கிற முறை இது. பெருங்குடி குப்பைமேட்ல ப்ளூ பிளானட் என்விரான்மெண்டல் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த டெக்னாலஜியை கொடுத்திருக்காங்க. இந்த தொழில்நுட்பத்தோட பேரு, நிறுவனத்தோட பேரு, இது ரெண்டுமே சுற்றுச்சூழல் சம்பந்தமான கேள்விகள்ல வரலாம். அடுத்து நாம பார்க்க போறது கல்வி கடன் சம்பந்தமான ஒரு டேட்டா. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். 2016 இருந்து 2025 வரைக்கும் இந்தியா முழுக்கவும் கல்வி கடன் கணக்குகளோட எண்ணிக்கை 27.4 லட்சத்திலிருந்து 20.1 லட்சமா குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் 9.1 லட்சமா இருந்தது 3.1 லட்சமா குறைஞ்சிருக்கு. ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, 2025 நிதியாண்டுல இந்தியாவோட மொத்த கல்வி கடன்கள்ல 15% நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்ததுதான். இது மத்த எல்லா மாநிலங்களை விட அதிகம். அடுத்து ஒரு முக்கியமான அறிவிப்பு, கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. 2026ஆம் வருஷத்துக்கான உலகத் தமிழ் புலம்பெயர்ந்தோர் தினம் ஜனவரி 11, 12 தேதிகள்ல சென்னையில நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியோட அதிகாரப்பூர்வ கருப்பொருள் தமிழால் இணைவோம், தரணியில் உயர்வோம். இந்த கருப்பொருள் நேரடி கேள்வியா பரீட்சையில வர வாய்ப்பு இருக்கு. டெக்னாலஜி ஃபீல்டுல தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஜம்ப்னே சொல்லலாம். இமேஜின் 2026 நிகழ்ச்சியில ITNT மையமும் ஜெர்மனியை சேர்ந்த SeedQ GmbH நிறுவனமும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதோட முதல் கட்டமா நம்ம மாணவர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எல்லாரும் ஜெர்மனியில இருக்கிற 4 qubit குவாண்டம் கம்ப்யூட்டரை இங்கிருந்தே பயன்படுத்திக்க முடியும். இந்த திட்டம் அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற ITNT மையத்துல தான் நடக்க போகுது. இதோட அடுத்த கட்டம் தான் இன்னும் பிரம்மாண்டம். 2வது கட்டம் மட்டும் வெற்றிகரமா நடந்துச்சுன்னா ஒரு இயற்பியல் குவாண்டம் கம்ப்யூட்டரை வச்சிருக்கிற முதல் இந்திய மாநிலமா தமிழ்நாடு இருக்கும். இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. சரி, இப்ப நம்ம தேசிய அளவுல நடந்த சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஷாக்ஸ்காம் பள்ளத்தாக்கு பத்தின ஒரு முக்கியமான அப்டேட். இந்த மேப்ல நீங்க பார்க்குற இந்த ஷாக்ஸ்காம் பள்ளத்தாக்கு இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதிதான்னு இந்தியா மறுபடியும் அழுத்தமா சொல்லியிருக்காங்க. இது வழியா போற சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தை CPEC-ய இந்தியா ஏத்துக்கல. 1963ல பாகிஸ்தானும் சீனாவும் போட்ட எல்லை ஒப்பந்தம் சட்டவிரோதமானது. அதை இந்தியா எப்பவுமே அங்கீகரிச்சது இல்லைன்னு நம்ம வெளியுறவு அமைச்சகம் தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்து நாம பார்க்க போறது இந்தியாவோட பால்வளத்துறைய எப்படி டிஜிட்டல் ஆக்குறாங்கன்னு. இதுல முக்கியமான ஒரு முயற்சி தேசிய டிஜிட்டல் கால்நடை இயக்கத்தின் கீழே வந்த பசு ஆதார் திட்டம். இந்த டிஜிட்டல் மயமாக்கல்ல 4 முக்கிய அம்சங்கள் இருக்கு. முதல்ல பசு ஆதார். இதுல சுமாரா 35.68 கோடி கால்நடைகளுக்கு 12 டிஜிட் யுனிக் ஐடி கொடுத்திருக்காங்க. 2வது AMCS, அதாவது ஆட்டோமேட்டட் மில்க் கலெக்ஷன் சிஸ்டம். இது மூலமா 54 பால் ஒன்றியங்கள்ல 17.3 லட்சம் உற்பத்தியாளர்கள் பயனடைறாங்க. 3வது IDISன்னு ஒரு வெப் பேஸ்டு சிஸ்டம். இதே 19 பால் ஒன்றியங்களும் 15 கூட்டமைப்புகளும் பயன்படுத்துறாங்க. கடைசியா தேசிய பால் மேம்பாட்டு வாரியம் அறிமுகப்படுத்தி இருக்கிற GIS அடிப்படையிலான வழித்தட மேம்படுத்துதல். இந்த 4 திட்டங்களோட பேரு, அதுல இருக்கிற டேட்டா எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். அடுத்து நாம பார்க்கறது ஷைன் திட்டம். இந்திய தர நிர்ணய வாரியத்தோட 79வது நிறுவன நாள்ல இதை தொடங்கியிருக்காங்க.
ஷைனோட விரிவாக்கம் ரொம்ப முக்கியம். ஸ்டாண்டர்ட்ஸ் ஹெல்ப் இன்ஃபார்ம் அண்ட் நர்ச்சர் எம்பவர்ட் உமன், அதாவது தரநிலைகள் மூலமா பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. இந்தியாவோட தர நிர்ணய பயணத்துல பெண்களை மையமா வைக்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். விமான போக்குவரத்துல இருந்து ஒரு நியூஸ். ஆகாசா ஏர் நிறுவனம் சர்வதேச விமான போக்குவரத்து சங்கமான IATA உறுப்பினரா சேர்ந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் இருந்துச்சு. இப்ப ஆகாசாவும் சேர்ந்ததால இந்த அமைப்புல இணையற 5வது இந்திய விமான நிறுவனம் இதுதான். 2030க்குள்ள 226 போயிங் 737 மேக்ஸ் விமானங்களை இயக்கவும் அவங்க திட்டமிட்டிருக்காங்க. இப்ப வாங்க உலக அளவுல என்னென்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கவனத்தை சர்வதேச செய்திகள் பக்கம் திருப்புவோம். இது ஒரு ரொம்ப முக்கியமான சர்வதேச நிகழ்வு. பாதுகாப்பு, டெக்னாலஜி, பசுமை எரிசக்தின்னு எல்லாத்துக்கும் சில முக்கிய கனிமங்கள் தேவை. அதோட விநியோகச் சங்கிலிய பாதுகாக்கிறது சம்பந்தமா ஒரு கூட்டம் நடக்க போகுது. 2026 ஜான்வரியில வாஷிங்டன்ல நடக்க போற G7 நாடுகளுடன் நிதி அமைச்சர்கள் கூட்டத்துக்கு இந்தியாவையும் ஆஸ்திரேலியாவையும் சிறப்பா அழைச்சிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை ஏன் இவ்ளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த டேபிள பாருங்க. லித்தியம், கோபால்ட், கிராஃபைட், தாமிரம், அருமன் மாதிரியான கனிமங்களை சுத்திகரிக்கிறதுல உலக அளவுல சீனாவோட பங்கு 47%லிருந்து 87% வரைக்கும் இருக்கு. அதாவது நம்ம பெருமளவு சீனாவை சார்ந்திருக்கோம். இந்த சார்பை குறைக்கிறதுக்காக தான் இந்த G7 மீட்டிங் நடக்குது. அடுத்து வெய்மர் முக்கோணம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா பிரான்ஸ், ஜெர்மனி, போலந்து இந்த 3 நாடுகளும் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. ஆகஸ்ட் 29, 1991ல இதை உருவாக்குனாங்க. இதோட முக்கிய நோக்கம் ஜெர்மனிக்கும் போலந்துக்கும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதும் போலந்து நேட்டோ மற்றும் ஐரோப்பிய யூனியன்ல சேர உதவுறதும் தான். இப்போ என்ன நியூஸ்னா, சமீபத்துல நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் முதல் முறையா இந்த அமைப்பு கூட பேசியிருக்காரு. இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, அடுத்து அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த சில சுவாரஸ்யமான செய்திகளை பார்த்துடலாம். விண்வெளியிலிருந்து ஒரு நியூஸ். சர்வதேச விண்வெளி நிலையத்தோட 25 வருஷ சரித்திரத்துல இதுதான் முதல் தடவை ஒரு விண்வெளி வீரருக்கு ஏற்பட்ட மருத்துவ பிரச்சனை காரணமா Crew 11 அப்படிங்கிற குழு முன்கூட்டியே பூமிக்கு திரும்பியிருக்காங்க. அடுத்து 2025 MN45ன்னு ஒரு புது சிறுகோளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 710 மீட்டர் அளவுள்ள இந்த கல் வெறும் 113 வினாடிக்கு ஒரு முறை தன்னைத்தானே சுத்திக்குது. அதோட அளவுல இதுதான் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதுலயே வேகமா சுத்துற பொருள். கடைசியா நம்ம சென்னை அடையார்ல ஒரு அரிதான நிகழ்வு நடந்திருக்கு. மென்மையான உரோமம் கொண்ட நீர்நாய் ஒன்ன பார்த்திருக்காங்க. இந்த நீர்நாய் IUCN சிவப்பு பட்டியல்ல பாதிக்கப்படக்கூடியவை, அதாவது வல்னரபிள் கேட்டகரியில இருக்கு. இது ரொம்ப முக்கியமான சுற்றுச்சூழல் பாயிண்ட். சரி, வாங்க நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. சில முக்கியமான அறிக்கைகள் மற்றும் பிற மாநில செய்திகளை பார்க்கலாம். பாரத் பருவநிலை மன்றம் 2026ல எரிசக்தி மற்றும் வள நிறுவனமான டீரி இந்தியாஸ் PV மேனுஃபேக்சரிங் அண்ட் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற தலைப்புல ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, 2030க்குள்ள இந்தியாவோட சூரிய தகட உற்பத்தி திறன் ஒரு வருஷத்துக்கு 280 ஜிகாவாட்டையும் செல் உற்பத்தி திறன் 171 ஜிகாவாட்டையும் தாண்டும்னு கணிச்சிருக்காங்க. கடைசியா கல்வி சம்பந்தமா ஒரு நியூஸ். ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வர்ல இருக்கிற கலிங்க தொழில்துறை கல்வி நிறுவனம், அதாவது KIIT, வெளிநாட்டு மாணவர்களை ஈர்க்கிறதுல இந்திய அளவுல 5வது இடத்தை பிடிச்சிருக்கு.